அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்தகுருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஏப்ரல் 12ஆம் தேதி 2025 சனிக்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம் 29ஆம் திருநாள். அஸ்த நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நாளில் சூக்ஷமத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அஸ்த நட்சத்திரம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். முழு நிலவு அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி திதி. இந்த மாதிரி நாட்களில் எந்த ஒரு சத்காரியங்கள், எந்த ஒரு நல்ல காரியங்கள் பண்ணாலும் அது பெரிய அளவுக்கு ஜெயிக்கும். ஏன்னா முழு நிலவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு மனோபலம் முழுமையாக இருக்கும். ஒரு ஒளி முழுக்க முழுக்க பரவி இருக்கு, உங்கள் வீடு ஃபுல்லாக எங்கே திறந்தாலும் நல்லா வெளிச்சமாக இருக்குது, காத்தோட்டமாக இருக்குன்னா எப்போவுமே உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கும்னு அர்த்தம். எப்போ உங்கள் வீடு ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் கூட வெளிச்சம் வராது, எப்போவுமே அந்த லைட்டு டியூப் லைட் போட்டால் தான் வெளிச்சம் வரும் அப்படின்னா அப்போ எப்போவுமே உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும்னு அர்த்தம். அதனால சொல்கிறது, நிறைய ஜன்னல் வச்சு வீட்டு கட்டுங்க. வீடு கட்டும் பொழுது நிறைய ஜன்னல்கள் இருக்கணும்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் வாஸ்துவில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே உங்கள் லைஃப் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அதுவும் இந்த மாதிரி நாட்களில் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம், சதய நட்சத்திரக்காரங்களுக்கு லைட்டாக மன சஞ்சலம் கொடுக்கலாம். அது நல்ல விஷயத்துக்கு தான் சஞ்சலம் கொடுக்கும். அந்த குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பம் லாஸ்ட்டாக அது நமக்கு சாதகமாக தான் முடியும். அற்புதமான நாள். இன்றைய நாளை பார்த்திங்கன்னா நீச்ச பங்க ராஜயோகம் அடைஞ்சிருக்கக்கூடிய சுக்கிரன், சனி, குரு, இவ்வளோ கிரகங்கள் நேரடியாக கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரத்தின் மேலே நேரடி பார்வை இருக்கப்படுது. அதனால் நிறைய பேருக்கு ஏற்றங்கள் கொடுக்கும். ஏன்னா விஸ்வாவசு ஆண்டுங்கிறது நாளானைக்கு காத்தால ஆரம்பிக்கப்படுது. அந்த நாளானை காத்தால என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எந்திரிச்சோன்னா நீங்கள் அத்தனை பேருமே டேரெக்டாக போய் கண்ணாடியில் முகம் பார்க்கக்கூடாது. ஏன்னா சில கிரகங்களுடைய யோகங்கள்னு சொல்லுவோம், கிரகத்தோட காம்பினேஷன்லாம் கரெக்டாக இல்லை, அது தோஷமாக இருக்கிறது. இந்த விஸ்வாவசு ஆண்டில் நீங்கள் பண்ண வேண்டியது முழிச்ச உடனே ஃபஸ்ட்டு நெய்யில் தான் உங்கள் முகம் பார்க்கணும். அதுக்கப்புறம் வேப்பன் தலையை கொஞ்சோண்டு நீங்கள் சாப்பிட்ணும். அதை சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் கொடுக்காது. அதுவும் வேப்பன் தலையோடு சேர்ந்து ஷட் ருச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அறுசுவைகளும் அதுக்குள்ளே சேர்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும். அதை பண்ணி நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக லைஃப் அப்படியே மாற்றி கொடுக்கும். எந்த தோஷங்களாக இருந்தாலும் நிவர்த்தி பெறும். ஃபஸ்ட்டு 4:45 எந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக சுவாமியை தரிசனம் பண்ணணும். அனைவருக்கும் அட்வான்ஸாகவே சொல்கிறேன், விஸ்வாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு இந்த நாள் கடன்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க. நீச்ச பங்க ராஜயோகம் அடைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் நேரடியாக பார்வை பலத்தை கொடுக்கிறார் சந்திரனுக்கு. ஆட்டோமேட்டிக்காக பணத்துக்கு பஞ்சம் கிடையாது, கும்முன்னு பணம் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த குரு பார்வை இருக்கிறதுனால வீட்டுக்கடன் கண்டிப்பாக அடைப்பதற்கான வாய்ப்புகள். குழந்தைகளுக்காக நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லோன், எஜுகேஷ்னல் லோன், அதெல்லாம் கண்டிப்பாக அடைக்கக்கூடிய பிராப்தம். அதே மாதிரி யாருடைய வீட்டில் எப்பவுமே இந்த பணிவிடைகள் செய்யக்கூடிய ஆட்கள் மூலியமாக தொந்தரவுகள் இருக்கோ அந்த தொந்தரவுகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும், நல்ல பணம் வரும். ரெண்டும் கலந்த கலவையாக இருக்கப்படுது. சூப்பராக இருப்பீங்க. அதுவும் பெண்கள்லாம் இந்த நாள் ரொம்ப பெரிய அளவுக்கு சந்தோஷமும் பொருளாதாரத்திலையும் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு சந்திரன். டைரக்ட் பார்வைங்கிறது குரு பார்வை இருக்கு. அபாரமான ஏற்றம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத கவலைகள் ஓடின்றதுன்னா அந்த கவலைகள் எல்லாமே கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். உண்மையான சந்தோஷத்தை பார்ப்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் தேவையில்லாத தகராறுகள், தேவையில்லாத சர்ச்சைகள் இதெல்லாம் உங்கள் குழந்தைகள் மூலியமாக ஏற்பட்டுருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் இருக்கலாம், அது எல்லாமே கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இந்த நாள் மெயினாக ஆலயங்கள் செல்வது, திருத்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது உத்தமம். அதுவும் இந்த நாள் அகிலாண்டேஸ்வரி அம்மனை வழிபாடு செய்தால் போகிறோம், நீங்கள் என்ன வேணுமோ அது நடக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு போட்ட திட்டங்கள் எல்லாமே பளிச்சுன்னு நடக்கும்.
நீங்கள் போட்ட பிளான் நடக்காமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி 4ஆம் இடத்துல சந்திரன் நின்றிருக்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம், முழு நிலவு, பௌர்ணமி, நேரடியாக கிட்டத்தட்ட நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சிருக்கக்கூடிய சுக்கிரன் ஃபுல் பார்வையை கொடுக்குறார். சனியுடைய பார்வை இருக்குது, குரு பார்வை இருக்குது. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் 2 நாள் பண்ண போகிறீங்க, அது நல்ல விஷயமா சூப்பராக நடக்க போகுது. ஏன்னா சர்டன் திங்ஸ் வில் நெவர் கோ ராங். ஏன்னா குரு பார்வை இருக்கும் பொழுது என்னதான் பெசங்கினாலும் லாஸ்ட்டில் அது நமக்கு சாதகமாக முடிஞ்சிடும். சூப்பர் டைம், ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க பொழுது எடுத்த எல்லா காரியங்களிலும் பெரிய ஏற்றத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய நன்னாளாக இந்த நாள் மாறப்போகிறது. அதுவும் ஆண்களுக்கு நல்ல தனப்பிராப்தத்தை கொடுக்கும். யாரெல்லாம் துணி கடை வச்சுருக்கீங்களோ அவங்களுக்குலாம் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் கேது இணைந்திருந்தாலும் குரு பார்வை இருக்கிறது. அமோகமான நாள். ரொம்ப முக்கியமாக இளைய சகோதரன் சகோதரிய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஓடின்றதுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் போய் தீர்த்து வைக்கிற மாதிரி வரும். ஒரு பயணத்துக்காக நீங்கள் முன்னிருந்து ஒரு காரியத்தை பண்ணுற மாதிரி வரும். ஐயோ பாவமே, நம்ம ஹெல்ப் பண்ணணுமே, நம்ம இல்லைன்னா எப்படி இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு ஒரு மனசு இழகுவாக சென்று ஒரு சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. அது லாஸ்ட்டில் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும், புண்ணியத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு முடியாமல் இப்போ பார்த்திங்கன்னா சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, பட்டையை கலப்புது. உணவு வைப்பது அப்படிங்கிறது ஒரு அங்கம், நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பறவைகள் சுற்றின்னு இருக்கு, உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் சுற்றின்னு இருக்கும். இப்போல்லாம் காக்கா சிட்டுக்குருவிலாம் ரொம்ப கம்மி. ஆனாலும் சொல்கிறேன், கிராமப்புறங்களில் பார்க்கக்கூடிய நபர்கள் தயவுசெய்து எங்கேயாவது தொட்டாங்குச்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைங்க, உணவு வைங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த 3ஆம் இடம்ங்கிறது அந்த மனசு, அந்த ஜீவ பிராணிகளை, இந்த வாயில்லா பிராணிகளுக்கு நம்ம உணவு கொடுக்கும் பொழுது வரவேண்டிய கம்யூனிகேஷனில் ஏற்படக்கூடிய தடைகள், அதாவது தொழில்நுட்ப கோளாறு, அதனால் இந்த விஷயம் வரல, பேங்க்கு சர்வர் வேலை செய்யலை, பணம் இன்னைக்கு வராது, இந்த மாதிரி நிறைய கதையெல்லாம் கேட்டிருப்போம்ல, அதெல்லாம் கட் ஆகும். சின்ன பரிகாரம் தான், சிம்பிள். தொட்டாங்குச்சியில் உங்களுக்கு மெசேஜ் வரும்னா நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா? இப்போ நடக்கும். அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான விஷயங்களை பற்றியே வீட்டில் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும். திடீர்னு நான் கொடைக்கானல் போகலான்னு சொல்லி வீட்டில் கணவர் சொல்லுவார், மனைவி சொல்லுவாங்க முடியாது, நம்மளாம் மூணாறு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்க சொல்லுவாங்க நோ டேட் வில் கோ டு சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கையில் இருக்கிறது எவ்வளோன்னு பட்ஜெட்டே தெரியாது. அவங்க பாட்டு சுவிட்சர்லாண்டு தாய்லாண்டுன்னு சொல்லுவாங்க. அங்கங்கே நிலநடுக்கம் வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பாட்டி தாத்தா சொல்லி நம்ம வீட்டில் கன்ஃபியூஷன் நடந்த ஒரே காமெடியாக நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உங்கள் வீட்டில் நடக்க போகிறது. காணாமல் போயிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரம் அது கிடைக்கப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதனால் இன்றைய நாள் பெண்களுக்கு நிறைய பேருக்கு சந்தோஷமாக விஷயங்கள் நடக்க போகிறது. நிறைய பேருக்கு பணம் வரும். சில பேர் உணவிற்கு அதிகமான செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நல்லா இருப்பீங்க, அதில் மட்டும் கிடையாது. ஆனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்க சொல்லி நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா அது ஜெயிக்கும். நீங்களாம் ஏதாவது திங்க் பண்ணி பண்ணிங்கன்னா அது சொதப்போம். மற்றவங்க சொல்லி பண்ணும் பொழுது அது ஜெயிக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி நேர்மையாக நம்ம செயல்படணும். ரெண்டாவது, நம்ம உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். உழைப்புக்கேற்ற ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் மனசில் ஓடின்னு இருக்கும். அப்போ இது வரைக்கும் கிடைக்கலையானா ஆமாம் கிடைக்கல. ஏன்னா ராசி லக்னத்தில் கேத்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக கன்ஃபியூஷன் தான், தடைகள் தான் கொடுக்கும், தாமதங்கள் தான் கொடுக்கும். ஆனால் இப்போ என்னென்னா நேரடியாக குருவுடைய பார்வை, நீச்சபங்க ராஜயோகம் கொடுத்துருக்கூடிய சுக்கிரனுடைய பார்வை, ஒரு கர்மாவை நடத்தி கொடுக்கக்கூடிய சனியுடைய பார்வைங்கிற மாதிரி வேரீடு ஆங்கிளில் உங்களுக்கு பிளானட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுது. அதனால் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் எந்த ஒரு செயலை ஆரம்பித்தாலும் அது முழு நிழவு எந்த அளவுக்கு திருப்தியை கொடுக்குமோ அந்த மாதிரி உங்களுடைய வேலைகளில் மற்றவங்களுக்கு அந்தளவுக்கு திருப்தி அடையும். 100% இந்த நாள் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல் நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு பயணம், நிறைய பேருக்கு உதவி, நிறைய பேருக்கு சுப செலவுகள், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், சில பேருக்கு ஆடம்பர செலவுகள் கூட நடக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். பௌர்ணமி நாளில் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள் என்ன பண்ணனா, எங்கெங்கெல்லாம் சத்யநாராயண சுவாமி பூஜை செய்கிறார்களோ அங்கே பிரசாதத்திற்காக உங்களுடைய டொனேஷன் கொடுக்கலாம்.
உணவிற்கான ஒரு சின்ன தொகையை உங்களால் முடியும். சும்மா ஒரு 50 ரூபா கொடுக்கலாங்க, உங்கள் இஷ்டங்க. 10 ரூபா 11 ரூபா உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணுங்கள். எங்கெல்லாம் இந்த சத்யநாராயண சுவாமி பூஜை செய்கிறார்களோ அங்கே நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வருத்தத்தை நினச்சிட்டு கொடுத்தீங்கன்னா சத்யநாராயண சுவாமி பூஜை முடிஞ்ச உடனே அந்த வருத்தம் கிளியர் ஆகிடும். நம்ம சொல்கிறோம்ல, சிங்கிள் டேப்லெட்டு தலைவலி காலி அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு சின்ன தொகை நம்ம கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக், இல்லையா நீங்களே கூட பண்ணி கொடுக்கலாம். அந்த பிரசாதத்தை நீங்கள் பண்ணி கொடுத்தா கூட போதும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அலைச்சல்கள் இருக்கும். சில பேருக்கு உடல் லைட்டாக ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் ஏற்படும். மோரார்லெஸ் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதனால் வருத்தப்படுற மாதிரியோ இது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரியோ இல்லை, நீங்கள் தைரியமாக இருக்கலாம், நல்லா இருப்பீங்க. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்களில் சத்யநாராயண சுவாமி வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்லா பண மழை கூட்டக்கூடிய நாள். ஏன்னா சந்திரன் போய் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு, தொட்டது எல்லாமே லாபமாக மாறும். அதுவும் முழு நிலவு நீச்சம் அடைந்திருக்கக்கூடிய ராசின்னு சொன்னால் சந்திரன் எங்கேன்னு பார்த்தா விருச்சிகத்தில் தான். அதுவே இப்போ ரிவர்ஸில் பார்த்தோன்னா முழு நிலவு பௌர்ணமி நிலவில் அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் சுய சாரத்தில் செல்கிறார். தாயின் மூலியமாக பெரிய ஒரு ஆதரவு, மூத்த பெண்கள் மூலியமாக பெரிய ஒரு பண வரவு, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லட்சியங்கள் எது இருந்தாலும் அந்த இன்றைய நாள் செயல்படும், வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம். அருமையாக இருக்கு. லாபத்தில் போய் சந்திரன் உட்காந்து அந்த சந்திரன் முழு நிலவாக ஜுவலிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இது நடக்காதுன்னு யாராரும் சொல்லட்டும், சொல்ல முடியாது. நிறைய நல்ல விஷயம் நடக்கும், சந்தோஷம் அதிகமாக இருக்கும். லக்ஷ்மி குபேரன் வழிபாடு பண்ணுங்க, சூப்பராக இருப்பீங்க. ராசியா நிறம் பொன்னிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, உணவுத்துறைகளில் பணியாற்றக்கூடிய நபர்களுக்கு, செவிலியர்களுக்கு, தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு செம்மையாக இருக்குது. ஏன்னா தொழில் ஸ்தானம்ங்கிறதே 10ஆம் இடம், அது கும்முன்னு உட்காந்துருக்கு. இந்த மாதிரி நாட்களில் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் கேட்டால் உடனடியாக கிடைக்கும். செக்கு வைப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பண்ணி கொடு, நான் அதை பண்ணி கொடுக்குறேன், இது நீ பண்ணி கொடுக்கலன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு எப்படி நம்ம ராஜாவுக்கும் மந்திரிக்கும் செக்கு வைப்போமோ அந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுவீங்க. அது உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். இன்னொன்று, பயணத்தின் மூலியமாகவும் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான்ற மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சும்மா அப்படி இப்படிலாம் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் நின்ற நட்சத்திரம், சந்திரன் அஸ்த நட்சத்திரம் சுயசாரத்தில் முழு நிலவாக ஜுவலிக்கக்கூடிய சந்திரன் நேரடியாக பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அந்த நிலவுடைய பார்வை பலம் எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு உங்கள் மனசில் தெம்பு இருக்கும். அபாரமான சக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி நாட்களில் பயணங்களால் வெற்றி, தாய்மார்களுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்குது. அம்மாவுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஆசைகள் கண்டிப்பாக நடக்கும். ஆசைகள் நிறைவேறும், லட்சியங்கள் நிறைவேறும். சீக்கிரமாக உங்களுக்கு டிக்கெட்டு எங்கே ஃபாரின் போகிறக்கு ரெடி ஆகிடும். டிக்கெட்டுன்னு சொன்னாலும் நம்ம ஆளுங்கள்லாம் வேறு மாதிரி நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது. நான் சொன்னது பயணங்கள் சார்ந்த ஒரு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தெய்வ அனுகிரகத்தின் மூலிமா நிறைய பேருக்கு தங்கமான பொன் குழந்தை பிறக்கிறதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. சுலக்ஷனா அப்படின்னு பேர் வைக்கலாம். தங்க குழந்தை. சூப்பராக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பர்வதவர்தினி அம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீரென்று ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லும்பொழுது நான் எப்படி இதை செய்வேன், திடீர்னு இப்படி சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சின்ன பதட்டம் மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த வேலையை எப்படியா நீங்கள் புலம்புவீங்க, ஆனால் வேலையை செஞ்சு முடிச்சிருவீங்க. அஷ்டமத்தில் போய் சந்திரன் உட்காந்து அது முழு நிலவாக இருக்கும் பொழுது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. அம்மாவிற்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். அது ஒன்று தான். அதில் மட்டும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். சில பேருக்கு எதிர்பாராத தனப்பிராப்தம், சில பேருக்கு எக்ஸ்ட்ரா வட்டிக்கு கடன், சில பேருக்கு திடீர் பண வரவுகள், சில பேருக்கு இன்சூரன்ஸ் பணம், வராத பணம், அதெல்லாம் 2 நாள் வரும். வந்துன்னா 10% என்னோட வீட்டு அட்ரஸ்க்கு அமுச்சு விட்ருங்க, மற்றதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. நிறைய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்களில் சுதர்ஷனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல காரியம் இன்றைய நாள் பண்ண போகிறீங்க. செம்மையாக இருக்கு. ஏன்னா உங்கள் ராசி லக்னத்தில் 4 கிரகங்களை நீச்சபங்க ராஜயோகம் நடந்திருக்கக்கூடிய சுக்கிரன் வக்கரம் பெற்றாலும் சரி, நீச்சத்தில் உட்காந்துருக்கக்கூடிய புதன்னாலையும் சரி, சனினாலையும் சரி, ராகுனாலும் சரி, நேரடியாக பார்வை எங்கே போகுதுன்னா அஸ்த நட்சத்திரத்தின் மேலே பார்வை விடுகிறது. அதனால் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒரு மாதிரி மரட்டி உருட்டி எப்படியாவது பணம்லாம் வாங்கிடுவீங்க.
அதே மாதிரி தொழில் சரியாக இல்லைனாலும் இன்றைய நாள் தொழில் நல்லா செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மூத்த பெண்கள் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். சூப்பராக இருக்கும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, உணவுத்துறை, இந்த மாதிரி அதே மாதிரி மெடிசின் சம்மந்தப்பட்ட செக்டார், இவங்க அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும். கலைத்துறைன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு சில பேருக்கு வேறு இடத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி வரும். நிறைய நல்ல விஷயம்லாம் நடக்கும். தைரியமாக இருக்கலாம். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமஸ்கந்தன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால், கிளாஸாக இருக்கிறது விருச்சிகத்துக்கு, 2வது கடகம், 3வது மீனம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு கொண்டு ததாஸ்திரன்றி.